கரிசல் குளம் ஒரு அழகிய நகர்ப்புற கிராமமாகும். அந்த ஊரைச் சேர்ந்த ரமேஷ் நகரத்தில் உள்ள பள்ளியில் படித்து வந்தான். படிப்பிலும் விளையாட்டிலும் முதல் மாணவனாக திகழ்ந்தான். பள்ளி படிப்பில் தேர்ச்சி பெற்று பின்னர் ஒரு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தான். படிப்பில் முதல் மாணவனாக இருந்தபோதும் தான் தான் என்ற கர்வமாக யாரையும் மதிக்காமல் இருந்தான். பொறியியல் படிப்பில் பட்டம் பெற்று நேர்காணல் மூலம் ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் மேலாளராக நியமிக்கப்பட்டான். இருந்தபோதிலும் மேலதிகாரிகள் அறிவுரைகளையும் சக ஊழியர்களை மதிக்காமலும் யாருடனும் சேர்ந்து வேலை செய்யாமலும் கர்வமாக நடந்து கொண்டான். ஒருநாள் தனியாக யாருடைய ஆலோசனை இல்லாமல் இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென இயந்திரம் பழுதாகி நின்றது. இவனது அகம்பாவ குணம் கண்டு யாரும் உதவிக்கு வரவில்லை. உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. மேலதிகாரிகள் அவனை கடுமையாக கடிந்து கொண்டனர். அந்த வருடம் அவனுக்கு பதவி உயர்வும் கிடைக்கவில்லை. முதல் முறையாக மிகவும் அவமானமாக உணர்ந்தான். அதே நிறுவனத்தில் பணிபுரிந்த குமார் என்ற நபர் மிகவும் அன்பாக அனைவருடனும் சேர்ந்து வேலை செய்து உற்பத்தியை உயர்த்தி காட்டினார். மேலும் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுத்து பதவி உயர்வு பெற்றார். ரமேஷை அவனது மேலதிகாரி தனியாக அழைத்து அவனுக்கு அவனது தவறுகளை சுட்டிக்காட்டினார். அவனும் தனது தவற்றை உணர்ந்து அன்று முதல்தான் என்ற கர்வத்தை மறந்து அனைவருடனும் சேர்ந்து வேலை செய்து வந்தான். இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிவது என்னவென்றால், செருக்கு இல்லாமல் அடக்கமாக அனைவருடனும் பழகுபவர்க்கே அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கும். அவர் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வார்.